மக்களே வணக்கம். இப்போ ரீசெண்டா நடந்த இந்த சோ கால் ஜென்சி மீட்ல வந்து ஒரு விஷயம் நடந்தது. நீங்க அதெல்லாம் பாத்தீங்களா இல்லையா எனக்கு தெரியல. பார்க்காதவங்களுக்கு ஜஸ்ட் அளவுக்கு கேவலமா கீழ்த்தனமா உங்களால மட்டும் தான் பண்ண முடியும். அதனால உங்க கூட்டத்தை கூட்டி வச்சு என்னென்னவோ பேசுனீங்க, அதெல்லாம் கூட விட்டுறலாம். ஆனா இந்த டைம் ஸ்பூஃப் பண்றன்ற பேர்ல ஒரு அம்மாவை ஒரு பொண்ணை எவ்வளவு ஆக்சுவலா மக்களே, பல்லவி மேடம் வந்து அவங்க மேல ஒரு அக்யூசியேஷன் வைக்கிறாங்க. சோ கால் டிஎம்கே ஜென்சி டீம். அதாவது அவங்க எங்க போனாலும் வந்து அவங்க அரசு அலுவல் விஷயமா போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, குழந்தைய வந்து கூட்டிகிட்டே போறாங்க அப்படிங்கறத அவங்க கிண்டலா அப்படி சித்தரிக்கிறாங்க. ஆக்சுவலி இவ்வளவு நாளா உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் கொள்கைகள் வேறுபாடு இருக்கு, அரசியல் நடக்கிற விஷயங்கள் உங்களால ஏத்துக்க முடியல, அதனால நீங்க எல்லாரும் பொங்குறீங்க, எல்லாருக்கும் ஒரு கோவம் வருதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா எப்போ ஒரு குழந்தையும் ஒரு தாயையும் கிண்டல் பண்றீங்களோ, எங்க பிறந்து 1 மாசம் ஆன குழந்தை என்னங்க வீட்டுல விட்டுட்டாங்க வர முடியும்? அந்த குழந்தை யாருங்க பாத்துக்கிறது? அந்த குழந்தைக்கு பசிச்சா யாருங்க ஃபீட் பண்றது? மனசாட்சி வேணாங்களா? எங்க நிஜமாவே மக்களுக்கு என்ன நல்லது, மக்களுக்கு என்ன விஷயம் பண்ணணும், மக்களுக்கு எது வேணும், மக்களுக்கு எது வேண்டாம், இதை வச்சு அரசியல் பண்ணுவாங்களா? அவன் அதை பண்றான், இவன் இதை பண்றான், அவன் வீடியோக்குள்ள இதை செஞ்சான், அவன் அந்த வீடியோக்குள்ள அதை செஞ்சான். சரத் சார் வந்து அந்த டேப்லெட்டை இது பண்ணானே டாக்டரே சொல்றாரு, கிலி சரத் சார். அதையும் உங்களால கொடுத்துக்க முடியல. எதையாவது ஒண்ணு போட்டு அவனை அடிச்சு அவன் மனசு உடஞ்சு போய் அப்படியே ஃபீல் பண்ணி உட்காந்தா உங்களுக்கு சந்தோஷம், ஜெயிச்சிட்டீங்க. மக்களே, பல்லவி மேடம் ஒரு இன்டர்வியூல பேசினாங்க, பாருங்களேன், மனசு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? குழந்தைய தூக்கிட்டு போறீங்க, கை குழந்தைய தூக்கிட்டு வரீங்க, சீன் கிரியேட் பண்றீங்க, அப்படிலாம் நிறைய பேர் பேசுறீங்க. இதுல சீன் கிரியேட் பண்றதுக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் கஷ்டப்பட்டு ஓட் வாங்கி குழந்தைய பெத்தாச்சு, நான் எம்எல்ஏ. இப்போ நான் சீன் கிரியேட் பண்ணி என்ன பண்ண போறேன்? எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் இதுக்கப்புறம் என் குழந்தை இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நான் தூக்கிட்டு போனாலும் சரி, நான் எம்எல்ஏ தான். 7 நாள் குழந்தைய நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னும் போது என் குழந்தை எனக்கு முக்கியம். கை குழந்தைய நான் வீட்டுல விட்டுட்டு வர முடியாது. தயவு செஞ்சு மத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, ட்ரோல் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா நல்ல விஷயம் வீடியோவா எடுத்து போடுங்க. பெண் குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டா மோட்டிவேஷன் வீடியோ போடுங்க. மத்த விஷயத்தெல்லாம் கூட விடுங்க, உங்க மனசாட்சி தொட்டி சொல்லுங்க. ஒவ்வொரு ஜென்சி கிட்ஸும் பல்லவி மேடம் அவங்க குழந்தையோட வர்றது உங்க கண்ணை உறுத்துதா? அதுல உள்ள ஒரு மனித நேயம் அந்த பார்வையில உங்களால பார்க்க முடியலையா? அது உங்களுக்கு கண்ணை உறுத்துதா? தப்பா தெரியுதா? நீங்க ஜெயிச்சதாவே இருக்கட்டும், நாங்க தோத்ததாவே இருக்கட்டும், நீங்க ஜெயிச்சுட்டு எந்த வாழ்க்கை வாழ போறீங்க எனக்கு சத்தியமா தெரியல. உங்களோட ஹியூமனிட்டி சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி அவங்கள ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, மனிதத்துவத்துல தோத்துட்டீங்க ஒவ்வொருத்தரும். ஒரு அம்மா ஒரு குழந்தைய கூட்டிட்டு வரதை நீங்க கிண்டலா பாக்குறீங்கன்னா எங்கெங்க இருக்கு மனித நேயம்? நீங்க எங்கெங்க அரசியல் கத்துக்கிறீங்க? நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்னங்க சொல்லி தரீங்க? மக்களுக்கு நல்லது பண்ணீங்கன்னா மக்களே உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இதை விட்டுட்டு மத்தவனை வெறுப்பேற்றணும், மத்தவனை அழ வைக்கணும், மத்தவனை கஷ்டப்படுத்தணும்னா இன்னைக்கு இல்ல என்னைக்கும் ஜெயிக்க மாட்டீங்க, எழுதி வச்சுக்கோ. இப்ப இந்த வீடியோவை ஆக்டர் அருண் ராஜன் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கை குழந்தைய கூட அரசியல் கிண்டலுக்கு பயன்படுத்தலாமா? இந்த ஒரு கேள்விதான் இப்ப சமூக வலைதளங்கள்ல பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. சமீபத்தில் இணையத்தில் வேகமா வைரலாகும் ஒரு வீடியோல டிவிகே எம்எல்ஏ பல்லவியையும் அவருடைய கை குழந்தையையும் குறிப்பிட்டு டிஎம்கே ஆதரவாளர்கள் கலந்து கொண்ட ஜென்சி மீட்டிங்கில் நகைச்சுவையாக நாடக வடிவில் கிண்டல் செய்யப்பட்டதாக பேசப்பட்டு வருது. ஏற்கனவே எம்எல்ஏ பல்லவி எங்கு சென்றாலும் தனது குழந்தையை உடன் அழைத்து செல்வது பொதுமக்களின் அனுதாபத்தை பெறுவதற்காக என்று சிலர் சமூக வலைதளங்களில் விமர்சித்து வந்த நிலையில இந்த புதிய வீடியோ மேலும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோவை குறிப்பா நடிகர் அருண் ராஜன் தனது சமூக வலைதள பக்கத்துல இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, உங்களுக்கு மனித நேயமே இல்லையா? ஒரு கை குழந்தைய வைத்து தான் சீன் கிரியேட் பண்ணணுமா? நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நாங்க தோத்துட்டோம், அப்படியே வச்சுக்கோங்க. ஆனா ஒரு குழந்தைய வச்சு இப்படி கிண்டல் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. இப்ப இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. இந்த வீடியோவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.